நிக்கிதா வணக்கம். காதலர்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் எப்போதும் திறந்தே இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தமிழகத்தில் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து கொள்ள தனி ஏற்பாடு எதுவும் இல்லை என்றும், அதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்களில் காதல் திருமணங்கள் நடத்தி கொள்ளலாம் என்றும், காதலர்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் திறந்திருக்கும் என்று பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அதோடு அவர் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னவென்றால், நெல்லையில் ஒரே வருடத்தில் 240 கொலைகள் நிகழ்ந்திருக்கிறது. இதில் பல ஆணவ கொலைகள். மொத்தமாக ஒரு ஆண்டில் மட்டுமே நெல்லையில் மட்டும் 240 கொலைகள் நடந்திருக்கின்றது என்றும், இது பதிவு செய்யப்பட்ட கணக்குதான், இப்படி நிலைமை கைமீறி செல்கிறது என்று பதிவிட்டிருக்கிறார். அதோடு கொலைகாரனை கொண்டாடுகிற ஒரு சூழல், ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல் அது தற்போது இருக்கின்றது என்றும், அதே சமயம் பொது சமூகத்தில் ஆணவ கொலைக்கு எதிரான நிலை உருவாகி இருக்கிறது என்று பதிவிட்டிருக்கிறார். மேலும் இந்த சூழலை அரசு பயன்படுத்திக் கொண்டு சாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும், வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்றும் சண்முகம் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் கவின் ஆணவ கொலை என்று தமிழகம் முழுக்க ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பாக பல்வேறு ஆணவ கொலைகள் தமிழகம் முழுக்க, குறிப்பாக நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், உடுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் நடைபெற்ற அந்த ஆணவ கொலை என்பது தமிழகத்தில் அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒன்றாக மாறி வருகின்ற சூழ்நிலையில் அதை தடுக்க ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதை அடிப்படையாக வைத்துதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நெல்லையில் ஒரே ஆண்டில் 240 கொலைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது என்றும், அதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகங்கள் காதலர்களுக்காக எப்போதும் திறந்திருக்கும் என்று அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசு உடனடியாக தாமதிக்காமல், இந்த கவின் ஆணவ கொலை என்பது தமிழகத்தில் சமீபத்திய உதாரணமாக பார்க்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் இதற்கு முன்பாக பல்வேறு ஆணவ கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் சமீபத்திய ஆணவ கொலை உதாரணமாக கவின் ஆணவ கொலை பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். நிக்கிதா.